வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம் என்ன? அப்படியே சுத்தி காட்டுங்க, கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இது என்னன்னா அந்த உதவியை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் இவ்வளவு பேரும் வந்திருக்காங்க என்னக்கா. பையாவுக்கு எப்படி உடம்பு பரவாயில்லையா? இப்ப கிளீனுக்கு எல்லாம் போகணும் என்ன? இப்ப நாங்க திரும்பிட்டு போற கட்டம் வர போகுது போல விலையால. ஒருவரையும் பாதிக்காம கஷ்டப்பட்டதுக்கு அது பொறுமதிக்கு கோழைப்பட்டு பெற்று தான் சேலத்துக்குட்பட்ட குடிமலை கிராமத்தில் வசிக்கும் பிள்ளையான் ராஜேந்திரம் ஆகிய நான் எனக்கு சொந்தமான மேட்டின் காணி 1 ஏக்கர் உள்ளது. இதை என்னால் பராமரிக்க முடியாத காரணத்தினால் எனது உறவு முறையான மருமகள் மேகநாதன் ஜீவானந்தி என்பதற்கு கொடுப்பதற்கு எனது மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்து இதில் கோசுக்கே தையல் கோசுக்கே போறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த உதவியும் வந்து அவங்க தான் செய்யறேன்னு சொன்னவங்க. உங்களுக்கு இந்த வளவுக்குரிய உதவி அனுப்புன அண்ணாதான் வந்து அவங்க தான் செய்யறேன்னு சொன்னவங்க. இருந்தாலும் வந்து அந்த தங்கச்சி ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்துல நம்ம வந்து இன்னும் வற்புறுத்த இயலாது. அவங்களோட விருப்பப்படி அவங்க செய்யட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். அதோட வந்து இந்த வளவை வந்து வாங்கி கொடுக்க சொன்னது வந்து லண்டன்ல இருந்துதான் தன்னுடைய மகண்ட பேர்ல தான் வந்து இந்த உதவியை செய்ய சொல்லியிருக்காங்க. அக்ஷயன் தம்பி தான் வந்து உங்களுக்கு இந்த வளவை வாங்கி தந்திருக்காரு. அவங்கள பெரிய ஒரு பாராட்டுக்கு என்னண்டு எனக்கு சரியான நிறைய சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல வந்து உங்களோட சந்தோஷத்தை நீங்க கலைக்கிறத வச்சுட்டு அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு சொல்லியே ஆகணும். உண்மையிலே நானு உண்மையிலேயே கடமைப்பட்ட ஆட்களா இருந்திருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்தவங்க செய்ய வேண்டிய இது இல்லை. நல்லா அதே போல நான் கஷ்டப்பட்டு நானு அவங்களோட பேராலே நான் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். இல்ல இப்ப இந்த ஏரியா ஃபுல்லா இந்த வளவு தானே இந்த நாட்டிலே அங்க அங்காலையும் அதுல கொஞ்சம் அங்க செய்யாம விட்டுருக்காங்க. அங்கால செய்யாமலும் விட்டுருக்காங்க. சரி, உங்களோட வளவை அளந்து சரியா வேலையை போட்டு எடுங்க நீங்க. அடுத்து வந்து கச்சா நீங்க தான் நாட்டிருக்கீங்க என்ன? எவ்வளவு நாள் நாட்டி 67 நாள் 15 நாள் போகணும். 15 நாளால கொடுங்குவீங்க. 10ஆம் தேதி கொடுங்க. எனக்கு அந்த உதவி செஞ்சால்ற பேரை கொஞ்சம் சொல்லுங்க. உதவி செஞ்ச வந்து அக்ஷயன் தம்பி என்ன சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப நான் அதாலதான் அப்படி சொன்னேன். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் குடும்பிமலை அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன விஷயத்துக்காகன்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே வந்து இந்த குடும்பிமலை அப்படின்ற இடத்துல நாங்கள் ஒரு காணொளி பதிவு செஞ்சிருந்தோம். முன்னாள் போராளி அக்கா தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிப்பிச்சு கொண்டிருக்காங்கன்னு சொல்லி, அதோட வந்து அவங்களுடைய தங்கச்சி வந்து கொலிச்சு போகிற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வந்து கொலிச்சு போகிறதுக்கு காசு இல்லாதால போகலன்னு சொல்லியிருந்தாங்க அந்த காணொலியில். அந்த காணொலியை பார்த்த உறவுகள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் முதல்ல வந்து படிப்புக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு கொலிச்சுக்கு அனுப்புறதுக்குரிய பண உதவியை வந்து செய்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை வந்து நாங்கள் இங்கே நேரடியாக திரும்பவும் வந்திருந்தோம். வந்து பேசினதில் வந்து அந்த தங்கச்சி சொல்லியிருந்தாங்க, நான் வந்து கொலிச்சுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது கிடைச்சாதான் நான் போவேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் வந்து திரும்ப படிக்கல, திரும்ப எழுதுறதுக்கு எனக்கு இயலாது, நான் வந்து தையல் கோர்ஸுக்கு போய் கொண்டு இருக்கேன், அதே வந்து தொடர்ச்சியாக செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் ஏன் தங்கச்சி இவ்வளவு தூரம் படிச்சுட்டு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் வந்து பாடசாலையே இல்லை, இருந்தாலும் வந்து வெளியிடத்துக்கு போய் படிச்சுட்டு படித்து உங்களுக்கு வந்து கொலிச்சு வந்து இது தட்டுப்பட்டாலும் நீங்கள் வந்து திரும்ப எழுதுறதுக்கு கையில் காசு இல்லைன்னு தான் ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் இருந்தாலும் வந்து அந்த உதவியை செய்கிறேன்னுங்கிற உறவுகள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் படிங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டு பார்த்தனாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை நான் அப்படி திரும்ப செய்யலை, நான் வந்து இந்த தையல் கோர்ஸுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு மேலே வந்து அவங்களோட அக்காவும் வந்து கதைச்சி பார்த்துருந்தாங்க, தங்கச்சி வந்து நீங்கள் படிங்கன்னு சொல்லி அவங்க வந்து கேட்குற மாதிரி இல்லை. அதால் வந்து அதை விட்டுட்டு
இந்த அக்கா வந்து தன்னுடைய 2 பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு கிராமத்திலிருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போய் வந்து படிப்பிச்சு கொண்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வந்து வாழ்வாதார ரீதியான உதவியை வந்து கண்டிப்பா செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல எங்கட உறவுகள் வந்து அக்காவுக்குரிய ஒரு உதவியை செஞ்சிருக்காங்க. அதை வந்து செய்யறதுக்காகத்தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அக்காவுக்கு வந்து கிடைச்சிருக்கிற உதவியை பார்த்துக்கொண்டா எங்கட சேனல்ல இருந்து இதுவரைக்கும் நாங்க செய்யாத ஒரு உதவி தான் வந்து அக்காவுக்கு கிடைச்சிருக்கு. முதன்முறையா நாங்களும் வந்து இந்த உதவியை வழங்கி கொள்ள போறோம். இதுல வந்து எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி என்ன உதவி அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்போ வாங்க அக்காவுக்கு கிடைச்சிருக்கிற உதவியை அவங்ககிட்டயே நம்ம ஒப்படைச்சு கொள்ளலாம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம் என்ன? அப்படியே சுத்தி காட்டுங்க கொஞ்சம். நிறைய பேர் வந்திருக்காங்க. இது என்னண்டா அந்த உதவியை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் இவ்வளவு பேரும் வந்திருக்காங்க என்னக்கா? சரி, எப்படி இருக்கீங்க? பிள்ளையெல்லாம் படிப்பெல்லாம் நல்லா போகுதா? நல்லா போகுது. சாப்பிட்டாச்சா? இப்ப வந்து நீங்களும் கிரானுக்கு போயிட்டு தான் வந்திருக்கீங்க என்ன? நாங்களும் வந்து வார டைம் அக்கா சொல்லி இருந்தாங்க இங்க வந்து கூட்டிட்டு வராங்க அவங்களன்னு சொல்லி. அப்படி உங்களுக்கு என்ன உதவி கிடைச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. எனக்கு கிடைச்ச உதவி இந்த காணி வாங்கி அக்கா வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க தான் வந்து ஒரு காணியில தான் பயிர் செய்கிறேன், அது வந்து குத்தகைக்கு தானண்டு. அப்ப அந்த குத்தகை பணம் வந்து 5000 ரூபாய் செலுத்துறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்க ஆரம்பத்துல. அந்த காணியை வந்து அக்காவுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தான் வந்து எங்களுடைய உறவுகள் உதவி செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த வேலை திட்டம் தான் வந்து இடம்பெற போது. சொல்ல போனா அந்த காணி வந்து அக்காட பேருக்கு மாத்தி எழுதுறதுக்கு தான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஊர்ல இருக்கிறவங்க உட்பட. சமாதான நீதவான் அப்புறம் டிஎஸ் ஆபீஸ்லயும் வந்து நீங்க போய் உங்களோட பேருக்கு மாத்தி தந்திருக்காங்க. என்னன்னு சொன்னா இங்க பார்க்க போனா முக்கியமா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனா எல்லா காணியும் வந்து ஒப்ப காணி எனக்கா, ஒரு காணியும் உறுதி காணி இல்ல. அப்ப அப்படி இருக்கிறதாலதான் உறுதி எழுதுறதுல வந்து சின்ன ஒரு பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னா இந்த காணிகளுக்கு வந்து உறுதியே இல்லை. அப்ப அப்படி பார்க்கக்குள்ள இது வந்து உங்களோட தாய் மாமாட காணி தான். அப்ப உங்களுக்கு வந்து அவர் எழுதி தர மாதிரி தான் இந்த காணியை வந்து அக்காவுக்கு வாங்கி கொடுக்க போறோம். இதுல எதுவும் பிரச்சனை வருமானு சொல்லி நாங்களும் விசாரிச்சிருந்தோம். நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஊருக்குள்ள எப்படியும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னாடா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து உறுதி காணின்றதே கிடையாது, எல்லாம் வந்து ஒப்ப பூமி தான். அப்ப அப்படியான ஒரு பிரச்சனையை வந்து எங்களுக்கும் சரியா தெரியாது. அப்ப அக்காட்ட நாங்க விசாரிச்சோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அவங்களோட மாமா உட்பட ஊர் மக்கள் கொஞ்சம் பேரும் அதோட சமாதான நீதவான் எல்லாரும் வந்து வந்திருக்காங்க. இப்ப வாங்க அக்காவுக்குரிய காணி வந்து எவ்வளவு ரூபா பெறுமதியானது, அதோட வந்து அக்காட பேர்லயே அதை மாத்தி கொடுத்து கொள்ளலாம். சந்தோஷம் தானே அக்கா உங்களுக்கு? சரி, நம்ம வேலையை முடிச்சுட்டு கதைப்போம். சரி, வணக்கம் ஐயா. நீங்க தான் வந்து சமாதான நீதவான். எப்படி வந்து ஒப்ப பூமியை வந்து மாத்தி எழுதுறதால பிரச்சனைகள் வராதா? இல்ல என்னன்னா நம்ம உறுதி இல்லாததுக்குள்ள பூமி நம்ம எழுதி கொடுக்கலாம். இப்படித்தான் செஞ்சிருக்கீங்க என்ன? அந்த வகையில ஏண்டா உங்களோட ஊர்ல இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். எங்கட ஊரை பொறுத்த வரையில உறுதி இல்லாட்டி எழுத இயலாது. இது ஒப்ப காணியாக எழுதி கடிதத்தை எழுதி சமாதானம் பண்ணி அங்க சைன் பண்ணி எடுத்தா சரி. சரி, ஓகே. அப்ப நீங்க லெட்டரை எழுத ஆரம்பிங்க. அதோட வந்து மற்ற வளவு உரிமையாளரோட நம்ம வந்து பேசிக்கொள்வோம். வணக்கம் ஐயா. இந்த வளவை வந்து உங்களோட மருமகள் தானே? அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஓகே தானே? அடுத்தது வந்து இத எழுதினதுக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் செய்ய மாட்டீங்க தானே? என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு கண்டிப்பா. ஏண்டா யார் யாருன்னு சொல்லி இந்த உலகத்துல யாரையுமே நம்ப இயலாது. அப்ப அதுக்காகத்தான் நானும் சொல்லி கொள்றேன். அதோட வந்து இந்த வளவுக்குரிய பெறுமதி என்ன சொல்றீங்க நீங்க? இன்னையா 170 சொல்றீங்க? இது வந்து 1 ஏக்கர் காணி தானே? கொடுப்பேன். உங்களோட காணி அதோட சேர்ந்து இருக்கு என்ன? இப்ப கடைசியா வந்து உங்களோட மருமகள் தானே, இப்ப அவங்களுக்கு தான் ஒரு உதவி கிடைச்சிருக்கு. எவ்வளவு சொல்றீங்க? தான் கொடுக்குறான்னு இல்லாட்டியும் எனக்கு அது இது இல்லைன்னு அவங்க நீ சொந்த மருமகள் தான் அக்கறை இப்ப மாறி ஒப்பத்தை வந்து உங்களோட மருமகள பேர்ல மாத்தி கொடுத்துருக்கீங்க. டிஎஸ் ஆபீஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. ஆனா விலைதானே கொஞ்சம் சிக்கலா இருக்கு.
இப்ப நாங்க திரும்பிட்டு போற கட்டம் வர போகுது போல விலையால. ஒருவரையும் பாதிக்காம கஷ்டப்பட்டதுக்கு வெட்டினேன் அது இதுக்கு தான் வர அதுக்கு பொறுமதிக்கு நான் பேசல. வெட்டின காலம் அது எத்தனை வரிசை கணக்கு பார்க்க போனா ஏன்டா இங்க இப்ப எழுதுற இந்த இதுகளும் காசுகளும் கொடுக்க தனி வேணும் எல்லாருக்கும். நம்ம இப்ப நாங்க வாங்கி தரோம்ட்டு இல்ல, இப்ப உங்களோட மருமகளுக்கு கொடுக்க போறீங்களா எவ்வளவு கொடுக்க போறீங்களா அதுதான் பேச்சு. இப்ப 50 வரும் 50. சரி ஓகேயா, அப்படியே செஞ்சு கொள்ளுவோம். நம்ம எழுதி முடிய விளக்கம் எல்லாம் கதைச்சு கொள்ளுவோம். அதோட வந்து இந்த காணி எழுதுறது நல்லா இழுபட்டு போயிட்டு உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா? நான் இந்த ஆளு இருக்க கோலத்தை பாருங்க. 1 மாதம் இருந்த நீங்களா போட்டுல? 29 நாள். அப்ப கிட்டத்தட்ட 1 மாதம். இதால வந்து நிறைய ஒரு பிரச்சனையா போயிட்டு எனக்கா நீங்களும் வாங்க அவன் கணக்கு இங்கல வாங்க. இதோட வந்து முக்கியமா இன்னொரு விஷயமும் சொல்லிக் கொள்ளணும். நாங்க வந்து வார டைம்ல கேக்குற டைம்ல அக்கா ஐயா வந்து ஹாஸ்பிடல்ல. அடுத்தது வந்து ஐயா வந்த டைம்ல நாங்க அங்க நின்றுனாங்க. அப்ப திரும்ப வந்துட்டு கேட்டா திரும்பவும் வந்து ஐயா போயிட்டாராம். திருப்பி போயிட்டாராம் சொன்ன நீங்க. அப்படியே நாள் நல்லா இழுபட்டு போயிட்டு உதவி செஞ்ச அண்ணாவுக்கும் வந்து எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு மாதிரி போயிட்டு என்னடா இது நல்ல நாள் இழுபட்டு கொண்டு போகுது என்று சொல்லி. இப்ப ஐயாவுக்கு எப்படி உடம்பு பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப கிளீனுக்கு எல்லாம் போகணும். கொஞ்சம் தூரம் நடக்கலாது. நம்ம லேட் ஆகினதுக்கு காரணம் உண்மையில வந்து இதுதான், இந்த பிரச்சனை தான். ஐயா வந்து ரோட்ல இருந்ததுதான் முக்கியமான காரணம். இல்லாட்டி ஏற்கனவே வந்து இது நாங்க வாங்கி இந்த காணியெல்லாம் மாத்தி எழுதி கொடுபட்டுருக்கு எனக்கா. சரி, அடுத்தது வந்து வளவு வந்து எவ்வளவு ஐயா இருக்கு? நீங்க தானே செஞ்சிருக்கீங்க. கச்சான் புடுங்குற சீசனா 10ஆம் தேதி புடுங்குற நீங்க என்ன? நம்ம வந்து எழுதி முடிச்சிட்டு வளவெல்லாம் போய் சுத்தி காட்டுவோம். எல்லாம் வந்து நேரடியா போய் பார்ப்போம். சரி சரி, லெட்டர் எல்லாம் எழுதியாச்சு. அத ஒரு நீங்க வாசிச்சு காட்டிட்டு கோழைப்பட்டத்திற்கு கிரான் சேலத்துக்குட்பட்ட குடிமலை கிராமத்தில் வசிக்கும் பிள்ளையான் ராஜேந்திரன் ஆகிய நான் எனக்கு சொந்தமான மேட்டின்ல காணி 1 ஏக்கர் உள்ளது. இதை என்னால் பராமரிக்க முடியாத காரணத்தினால் எனது உறவு முறையான மருமகள் மேகநாதன் ஈவானதி என்பவருக்கு கொடுப்பதற்கு எனது மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்து இதில் எதுவித தலைகள் வந்தாலும் ஏற்பட நானே முடித்து கொடுப்பேன் என்றும் எனது வளமையான கையொப்பத்தை இதை சாட்சிய முன்னிலையில் தெரிவித்து கொள்கின்றேன். சரியோ? மற்றது இக்காணியை துப்புரவு செய்தமையால் 1,50,000 பணத்தினை வழங்கியுள்ளேன். சரியா? இதில் நீங்கள் சைன் பண்ணுங்க. தம்பி மகளை நீங்கள் முதலாவது இந்த இதில் இதில் வாங்க போட்டுங்களா மற்ற இல்லையா? வாங்க மற்ற பிள்ளை வந்து செய்ய பண்ணுங்க. கீழுக்கு இது கீழுக்கு வச்சுங்க. சரியா கஞ்ச வாங்க அவன் முள்ளு இதுல காசண்ணி பாருங்க.
250 இருக்கு எனக்கு. சரி உங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் பண்ணி பாருங்களா? ஓ நீ பாருங்க. ஓ அம்மா நீங்க யாரு? நீங்க வாங்க. ஐயா கொஞ்சம் கையெல்லாம் இங்கெல்லாம் அந்த அடுத்த மாதிரி இருக்கிறேன். வச்சு இந்த எண்ணெயில் நீங்க எண்ணி பாருங்க. சரி ஐயா. சரி ஐயா, 2 பேருக்கு நன்றி. அடுத்து வந்து ஐயா வந்து தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு வந்து எவ்வளவு ஐயாவுக்கு கொடுக்கணும் அதையும் வந்து சொல்லுங்க. சரி அப்ப 2 பேரும் 2500 போட்டு 5000 கொடுக்க போறீங்க எழுதுன ஐயாவுக்கு. சரி அக்காட காசை வந்து நானே கொடுத்து கொள்றேன். மற்றது உங்களோட காசை தந்தீங்கன்னா சரி 2500. இந்தாங்க. சரிதானே உங்களோடது? ம் சரி வாங்க இப்ப காணியையும் இருக்கா பார்த்துட்டு தான். சரி இதான் வந்து அக்கா பயிர் செஞ்சிருக்கிற வளவு எனக்கா. சரி இது வந்து அவங்க இந்த கச்சான் அறுவடை செஞ்சுட்டு ஏதோ வார வருமானத்தை குத்தகை மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது வந்து வளவு வந்து எது வரைக்கும் ஐயா உங்களது 1 ஏக்கர்? இப்போ ஒருத்தர் இருந்த எடுப்பீங்களா? இல்ல இப்ப இந்த ஏரியா ஃபுல்லா இந்த வளவு தானே? இந்த நாட்டுக்கு அங்காலையும் அதுல கொஞ்சம் அவங்க செய்யாம விட்டுருக்காங்க. அங்கால செய்யாமலும் ஒரு விட்டுருக்காங்க. 10 பாகம் விட்டுருக்காங்க. சரி உங்களோட வளவை அளந்து சரியா வேலியை போட்டு எடுங்க நீங்க. அடுத்து வந்து கச்சான் நீங்க தான் நாட்டிருக்கீங்க என்ன? எவ்வளவு நாள் இப்ப நாட்டி? இன்றைக்கு நாட்டி 67 நாள். 67 நாள். ஓ இன்னும் 15 நாள் போகும். இன்னும் 15 நாளால பிடுங்குவீங்க. 10ஆம் தேதி பிடுங்குற கச்சா. பரவாயில்ல என்ன வளவு தண்ணி எல்லாம் இப்ப தண்ணி பக்கத்துல இருக்கும். அடுத்து வந்து வளவு வந்து வாங்கி கொடுத்தாச்சு. இந்த உதவியை செஞ்சது யாருன்னு சொல்லி கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும், உங்களுக்கும் தெரியணும். இது வந்து நாங்க செஞ்சது இல்லை. இப்ப எங்கள் ஊடாக வந்து எங்களோட உறவுகள், அதாவது இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டுல போய் இருக்கிற உறவுகள் தான் வந்து இந்த உதவியை செஞ்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா அக்கா வந்து ஒரு முயற்சியான ஒரு ஆளா இருக்காங்க. ஏன்னு சொன்னா இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் செய்யறாங்க. அதோட பிள்ளைகளையும் வந்து கஷ்டப்பட்டு படிப்பிச்சு கொண்டு இருக்காங்க. அப்ப அதோட வந்து அக்கா வந்து இப்படியான ஒரு உதவியை செஞ்சா அதை வந்து வீணடிக்க மாட்டாங்க, சரியா செய்வாங்கன்ற நம்பிக்கை வந்து அக்கா கதைச்ச முதலாவது காணொலியை பார்த்த அந்த டைம்லயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல தான் வந்து எங்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தவங்க. அதுலயும் வந்து முக்கியமா அவங்க சொன்னவங்க அந்த பிள்ளையும் படிப்பிக்கிறது உங்களோட தங்கச்சையும் அவ நான் படிப்பிக்கிறதுக்கு கூட கதைச்சு நான் அந்த தங்கச்சும் வந்து கோசுக்கே தையல் கோசுக்கே போறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த உதவியும் வந்து அவங்கதான் செய்யறேன்னு சொன்னவங்க. உங்களுக்கு இந்த வளவுக்குரிய உதவி அனுப்புன அண்ணாதான் வந்து அவங்கதான் செய்யறேன்னு சொன்னவங்க. இருந்தாலும் வந்து அந்த தங்கச்சி ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்துல நம்ம வந்து இன்னும் வற்புறுத்த இயலாது. அவங்களோட விருப்பப்படி அவங்க செய்யட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். அதோட வந்து இந்த வளவை வந்து வாங்கி கொடுக்க சொன்னது வந்து லண்டன்ல இருந்துதான் தன்னுடைய மகண்ட பேர்ல தான் வந்து இந்த உதவியை செய்ய சொல்லியிருக்காங்க. அக்ஷயன் தம்பி தான் வந்து உங்களுக்கு இந்த வளவை வாங்கி தந்திருக்காரு. அந்த தம்பிக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
அது பெரிய ஒரு உதவி எனக்கு இது உண்மையிலே நான் சாகும் வரையும் மறக்க மாட்டேன் இந்த உதவியை. இப்படி ஒரு இடம் வந்து நீங்க வாங்கியிருக்க முடியாது. முடியாது. சொல்லுங்களேன், உங்கள்கிட்டையும் வந்து நாங்க சொல்லணும்னு தான் பார்த்தேன். லண்டன்ல இருந்து அண்ணாதான் வந்து உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களோட மகன்ட பேர்ல தான் இந்த உதவியை வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அக்ஷயன் தம்பி தான் வந்து இந்த உதவியை வழங்கியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அவங்க பாப்பாங்க இந்த வீடியோ. சொல்லிக் கொள்ளுங்க. இதுகள் கிடைக்கும். அந்த கடவுள் புண்ணியமாக நல்ல ஒரு இதுகள் அவங்களுக்கு வேண்ட போகணும். இன்னும் அவங்க அதோட கொஞ்சம் வளர்ச்சி அளிக்கணும். இன்னும் அதுக்கு உதவியை செய்யணும். அவங்க அளவில் எங்களுக்கு செஞ்சவர்கள் இன்னும் கஷ்டப்பட்டு ஆக்கள் இருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல இது கடவுளால் கழிக்கப்படணும். அவங்களுக்கு கேட்டாக்கா அவங்க இன்னும் உதவி செய்யணும். ஆனால் அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல இதாக நாங்கள் அவங்கள பெரிய ஒரு பாராட்டுக்குரிய என்னண்டு எனக்கு சரியான நிறைய சந்தோஷமா இருக்கு. கதைக்கிறதுக்கு வரது இல்ல சந்தோஷம் இருந்தாலும் வந்து உங்களோட சந்தோஷத்தை நீங்க கதைக்கிறத வச்சுட்டு அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு சொல்லியே ஆகணும். உண்மையிலே நானு உண்மையிலேயே கடமைப்பட்ட ஆக்களா இருந்திருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்தவங்க செய்ய வேண்டிய இது இல்லை. ஏதோ அவங்க நம்மளையும் கொஞ்சம் நல்லா வைக்கணும் ஒரு இது உண்டு. கஷ்டப்படுறோம். அதே போல நான் கஷ்டப்பட்டு நானுங்க அவங்களோட பேராலேயே நான் நல்லா இருக்கணும். அவங்களும் நல்லா இருக்கணும். நாங்களும் வந்து பாப்போம் நீங்க என்ன மாதிரி பயிர் செய்யறீங்க. நீங்க செய்வீங்கன்னு தெரியும். இருந்தாலும் வந்து இடைக்கிட வரக்குள்ள வந்து பாப்போம். இந்த வாரதும் சரியான கஷ்டம். இன்னும் 2 மணிக்கு போறோம்ன்றியல். இன்னும் 2:10 இனி நாங்க போகணும். இன்னும் சாப்பிடவும் இல்லை. இனி அண்ணா இருக்கு ஜானகாவலுக்கு இப்ப நைட்ல வந்து இருக்கிறத 10 நாளால அறுவடை செய்வியல். அது வரைக்கும் காவல் இருக்கும். இப்ப இத அறுவடை செஞ்சுதான் இப்ப ஜானவேலி போடணும். போட்டாதான் மரவள்ளி போடணும். இத புடிங்கிட்டு இந்த கச்சானை எடுத்துட்டு இத வித்துட்டு ஆவது ஜானவேலி போடணும். ஜானவேலி போட்டா தான் மரவள்ளி போடணும். திருப்பி பைட்ட வெண்டி எல்லாம் ஜானவேலி போடணும். எவ்வளவு உங்களுக்கு முடியும் ஜானவேலி வாங்குறதுக்கு 35,000 ரூபாய் நான் கேட்டேன். ஓட்டமா மெஷின் மட்டும் கரண்டுக்குரிய வரவில வெட்டி 1,25,000 ரூபாய் வாங்கிக்காங்க. அந்த குளத்திற்கு உங்களுக்கு இது இனிப்பா வளவு கிடைச்சிட்டானே. இதுல வர வருமானத்தை வச்சு அடுத்த பிள்ளைகள படிப்பு என்ன மாதிரி போகுது? அவட படிப்பு பிரச்சனை இல்லை. படிக்கிறாங்க. 2 பேரும் நல்லா படிக்கிறாங்க. வந்து போனவங்கள கோயிலுக்கு வந்து சரி. அந்த வகையில வந்து அக்காவுக்கு உரிய இந்த வாழ்வாதார உதவியை வழங்கின உறவுக்கு வந்து அக்ஷயன் தம்பிக்கும் நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னா எங்களோட யூடியூப் சேனல் மூலம் இப்படிப்பட்ட ஒரு உதவி என்று சொன்னா உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு முதன்முறையா. எங்களுக்கும் அதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கும் வந்து நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்று சொன்னா நீங்க உங்களோட மருமகள் என்ற ரீதியில வந்து அவங்களுக்குரிய இதை நீங்க சொன்னோடனே நான் அவர்கிட்ட சொன்னா அவரு மறக்கல ஒரு கதை. நான் மறக்காம அத தந்து தரேன். வாங்கணும் அவரு நான் விற்க மாட்டேன். நம்மட பிள்ளைய வேண்டா இருக்கு கொடுப்போம். பாப்பா காலை போட்டுருக்கேன். அதே மாதிரியா அவருக்கு கொஞ்சம் மருத்துவ தண்ணியால அவருக்கு கொஞ்சம் காய் கொஞ்சம் தேவை. கொஞ்சம் காய் கனகாய் கிலோ அவற்றை தென்னை மரம் ஆடு கீடு எல்லாம் விற்று தான் அவர்கிட்ட தென்னை மரத்து தான் ஜான் அடிச்சுட்டு இப்போ அந்த ஆட்டெல்லாம் அவர் விற்று தான் அவர் சில கொஞ்சம் ஒரு அளவுக்கு இப்போ மனுஷன் தங்கிறது இருக்காரு. அதனால இப்போ இந்த காணியை அவர் இல்லாட்டி அவர் கொடுக்க மாட்டா. அவருக்கும் ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு செய்யக்கூடிய சோதெல்லாம் இருக்கு. என்ன நம்ம அவற்றை மருமகளுக்காக நான் சரி அக்கா. சரி, நம்மளும் வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்ளலாம். இனி வந்து நேரமாகுது. நாங்களும் போய்கொள்ளணும் தூரத்துக்கு. சரி, எல்லாருக்கும் வந்து நன்றி. உண்மையில நாங்களும் போயிட்டு வரோம்.